தமிழ்நாட்டில் நடக்கும் இனப்பிரச்சனையை இவர்கள் வர்க்க பிரச்சனையாக மடைமாற்றி வருகிறார்கள். இதற்கு ஓர் எடுத்துக்காட்டு கீழ்வெண்மணி தமிழ் இனப்படுகொலை. 1968ஆம் ஆண்டு கீழ்வெண்மணி கிராமத்தில் கோபாலகிருஷ்ண நாயுடு என்ற தெலுங்கு ஜமீன்தார் தன்னுடைய நிலத்தில் விவசாய கூலிகளாய் வாழ்ந்த 44 பள்ளர் சமூக மக்களை உயிரோடு எரித்துக் கொன்றான். இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளே அதிகம். சென்னையில் அப்போது தெலுங்கர் அண்ணாதுரையின் ஆட்சி என்ற தைரியத்தில் அவன் இவ்வாறு மிருகத்தனமாக நடந்து கொண்டான். எரித்துக் கொன்றவன் தெலுங்கு ஜமீன்தார், எரியுண்டு இறந்தவன் தமிழன். இது அப்பட்டமான இனவெறி செயலாகும். ஆனால் இதை முதலாளி வர்க்கத்திற்கும் தொழிலாளி வர்க்கத்திற்கும் நடந்த சண்டை என இன்று வரை கதை கட்டி வருகின்றனர் தெலுங்கு கம்யூனிஸ்டுகள். ஒரே இனத்தைச் சேர்ந்தவன் சக இனத்தவரின் உழைப்பை உறிஞ்சினால் அது வர்க்க பிரச்சனை என்று சொல்வதில் ஒரு நியாயம் உள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கும் முக்கிய முதலாளிகள் அனைவரும் தெலுங்கர்கள், தொழிலாளர்கள் அனைவரும் தமிழ் மண்ணின் மைந்தர்கள் என்றால் இது எப்படி வர்க்க பிரச்சனையாகும்?